எங்கே வந்தான்னு கேட்டேன். உன் கூட யார் வந்தாங்க? யாரும் வரல. தள்ளே, நான் துணி எடுத்துன்னு போனேன்னுச்சு. நீ போய் உங்கள் அம்மா அப்பா கூட்டின்னு வா, அப்புறம் நீ எடுத்துன்னு போமா. அவனை என்னை இன்னர் பண்ண அப்பமா நான் சொன்னேன். என்ன நடந்ததுமா? அவனை என்னை இன்னர் பண்ணான மேடம். என்ன கிண்டல் பண்ணாங்க? திட்டுவாய் சொல்லி வாயை ஈத்து ஒரு மாயை இது பண்ணான மேடம். அது அப்புறமா நான் சொன்னேன், உங்க வீட்டு நான் வாழ துணி எடுத்து போற அந்த சொல்லிட்டு சொன்னேன். நான் சொன்னேன். நான் பொய்யா சொல்ல மாட்டேன் மேடம், உண்மையா சொல்லிடுவேன் மேம். இப்போ ஒரே ஒரு விஷயம்கிட்ட சொல்லு. நீ ஏன் சொன்ன அவங்க பார்த்துப்பாங்க, நல்லவங்க தான். சின்ன சின்ன கோவம் இருக்கும், அது உன் வீட்டில் இருந்தாலும் உங்க அம்மாட்ட எல்லாம் சண்டை வருமா வராதா? அந்த மாதிரி நினைச்சுக்கோ. ஆனா எனக்கு திட்டுவாய் சொல்லி தப்பு மேடம். தப்பு தான், அது தப்பு தான். அது நான் உங்கள்கிட்ட பேசுறேன். நீ கல்யாணம் பண்ணிட்ட, உனக்கு குழந்தை பிறந்துருச்சு, நல்லபடியாக ஒரு குடும்பமாக வாழணுமா வேணாம். அவங்களுக்கு இப்போ உடம்பு வேற சரியில்லை. உனக்கு ஒரு கடமை இருக்குல்ல. நீ ஒன்றா வாழறியா, உன் புருஷன் கூட ஒன்றா வாழறியா? அம்மா சொல்லுங்க. அந்த பொண்ணு ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்கு அவளுக்கு. நீங்கள் அதை குத்தி காமிச்சு அவளை திட்டுவாய் சொல்லிட்டுனா அதை விட பெரிய ஒரு பாவம் இந்த உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. சரிங்க மேடம். இன்னொரு வாட்டி அந்த மாதிரி ஒரு வார்த்தை உங்கள் வாயிலேருந்து வரக்கூடாது. நான் பேசல மேடம்.